ஏங்க இவங்க என்னை பற்றி உங்ககிட்ட ஏதோ தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா நான் எது செஞ்சாலும் மேடம் கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ணி தான் சொல்லுவாங்க. அது அவங்க பழக்கம். என்ன பில்டப் பண்ணாங்க? என்ன பத்தியும் தப்பா சொல்ற? உன்னை பத்தி எதுவும் தப்பா சொல்லல. இப்பதானே இது சொல்லுச்சு. எது இதுவா? பாத்தீங்களா கெஸ்ட்ன்ற மரியாதையும் கிடையாது, ஆம்பளைன்ற மரியாதையும் கிடையாது. ஹலோ, உனக்கு தில்ல இருந்தா ஸ்ட்ரைட்டா என்கிட்ட பேசு. பொம்பளை மாதிரி போட்டு கொடுக்குற வேலையில வேண்டாம். ஐயோ வேணாங்க, எனக்கு உங்களை ஸ்ட்ரைட்டா பார்த்து பேச பயமா இருக்குங்க. பாருங்க கை கால்லாம் நடுக்குது. நக்கலா அடிச்சுனா மொத்த பல்ல கயன்று. ஏய் பிரியா, என்னடி சண்டை? உட்காரு. ஏடி போட்டியா பேசிட்டு கொஞ்சம் மரியாதையா பேசு. சரி விடுங்க. சில பேருக்கு சொல் புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது. என்ன பண்றது? யாருக்கு சொந்த புத்தி கிடையாது? அத்தை, இத பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. நேத்து என்ன படிச்சு தெரியுமா? நம்ம வீட்ல இருந்து போன் பண்ணி அமெரிக்கால இருக்கறல அவர் மாதிரி குரல மாத்தி பேசி பூபதி ரொம்ப நல்லவர் வல்லவர்னு தன்னை பெருமை பிடிச்சு. ஹலோ வாய்ஸை மாத்தி நான் பேசினேன், ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஏன் பேசினேன்? என்ன பேச வச்சது யாரு? ஏங்க நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ இது யார் புதுசா இருக்குன்னு கேட்டீங்களா? அப்ப என்ன பத்தி என்னங்க சொன்னாங்க? இப்ப அதெல்லாம் எதுக்குப்பா? கொஞ்சம் விட முடியாதுங்க. என்ன மாதிரி ஒரு பிரில்லியண்ட்டை பார்த்து இது ஒரு வேஸ்ட் ஃபெலோ, இவன் தொல்லை தாங்க முடியாம மணி இங்க விரட்டி விட்டுருக்காரு, அவுட் ஹவுஸ்ல உட்காந்து வெட்டிச்சோறு சாப்பிட்டுட்டு இருக்கு, அப்படி இப்படி சொன்னா எனக்கு கோவம் வராது? ஹலோ நான் அப்படி சொல்லவே இல்ல. நீயே கிரியேட் பண்ணி பேசாதே. நீ கொஞ்சம் சும்மா இருங்க. வேஸ்ட் ஃபெலோன்ற ஒரே வார்த்தையில இந்த மீனிங் எல்லாமே இருக்கு. நீ வேணா டிக்ஷனரி எடுத்து பாரு. அதுவும் அந்த நேரத்துல உன்னோட கேவலமான ஒரு லுக் இருக்கு பாத்தியா, அதுக்கு டிக்ஷனரியில வார்த்தையே கிடையாது. சீ, பேசாத. உனக்கு தான் மேனஸ்ங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. மேனஸ்ன்ற வார்த்தையை நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசாத. எங்க டாடி எனக்கு இந்த லெட்டரை திருட்டுத்தனமா ஓபன் பண்ணி படிச்சே. இப்போ நீ சொன்னிய மேனர்ஸ் எங்க போச்சு? நீ மட்டும் யோகிய மாதிரி பேசாத. உன் ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்டப்போ நான் மினிஸ்டரா போறேன், கலெக்டரா போறேன்னு ஒரு விஷயத்துக்கு ரீல் உள்ள. இந்த ரியலா பேசுறது தான் எனக்கு தெரியும். இந்த ரீல் விட்டு பேசுறதுலாம் அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும். வேற நீ தான் ரீல் விடுற. இது ரொம்ப ஓவரா பேசிட்டு நீ. நீ தான் ரொம்ப ஓவரா பேசிட்ட. என்ன விரல நீட்டி பேசிட்டு? அத்தை பத்திரமா போயிட்டு வாங்க. பை. ஏங்க இவங்க சொல்ற மாதிரி நான் ஒன்னும் மோசமான ஆள் இல்லைங்க. அப்படிப்பட்ட ஆளு தான் சொல்றது நம்பவே நம்பாதீங்க. ஏஜி சுமாரு, நான் உங்களுக்கு பர்சனலா ஃபோன் பண்ணி என் கேரக்டரை பத்தி சொல்றேன். இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. உன்னை யார் மனசுல வச்சு போற? பாரு பேசிட்டு இருக்கான். பாறா, அதான் கொடுத்துட்டு போறாங்கல்ல. அவங்க கொடுத்த டிக்கெட் அவங்களுக்கு, உங்களுக்கு டிக்கெட் கொடுங்க. பிரியா டிக்கெட் கொடுத்துட்டு போ. யார் நீ? பாறா, இந்த பார் பிரியா, நம்ம பிரச்சனை வீட்ல போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கலாம் ஹலோ, உங்க பிரச்சனை பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்காதவன புடிங்க. செய்யறது செஞ்சுட்டு சிரிப்பு வரையா உனக்கு? ஒரு டிக்கெட் எடுத்தா மொத்த ஃபேமிலி உள்ள வருவாங்க நினைச்சிட்டு இருந்தியா நீ? பர் எடுக்க ஒரு டிக்கெட் எடுக்கணும். அது உன் டிக்கெட்மா, எனக்கே எடுக்கல. இது உங்க டிக்கெட் தான்.